உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகள். தமிழக அரசின் முக்கிய நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ள கோப்புகளுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்குமாறு தமிழக அரசு ஆளுநரிடம் மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்புதல் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் புதிய மாற்றம். புதிதாக வாங்கப்படும் அனைத்து அரசு பேருந்துகளும் இனி ஏர் கண்டிஷன் வசதியுடன் இருக்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். பயணிகளின் வசதி மற்றும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அண்ணாமலையின் புதிய அரசியல் கருத்து. அண்ணாமலை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டின் மொழி மற்றும் பண்பாடு உணர்வை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்து உள்ளார். இந்த கருத்து மாநில அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை பின்பற்றவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. 23 வயதில் நீதிபதியான இளம்பெண். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் கடினமான சூழ்நிலைகளையும் மீறி நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தின் எளிய நீதிபதியாக சாதனை படைத்துள்ளார். அவரது முயற்சி பலருக்கும் ஊக்கமளிப்பதாக பாராட்டப்படுகிறது. கரூர் சம்பவம். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை முதலமைச்சர் விரைவாக நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. ஆவின் பால் விநியோகம். சென்னையின் சில பகுதிகளில் ஆவின் பால் விநியோகத்தை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வலுத்து வருகிறது. திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியது. திருச்செந்தூரில் கடல் சுமார் 100 அடி வரை உள்வாங்கியதால் பாறைகள் மற்றும் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பக்தர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து உள்ளனர். தங்கம் விலை சரிவு. இன்றைய வர்த்தகத்தில் தங்கத்தின் விலையில் கணிசமான சரிவு பதிவாகி உள்ளது. இதனால் நகை வாங்க திட்டமிட்டு உள்ளவர்கள் இது சாதகமான சூழலாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய கவனம். தமிழகம் முழுவதும் அரசியல், வானிலை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நாளைய தினமும் பல முக்கிய முடிவுகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.